அஜித் தற்போது விடாமுயற்சி என்ற படத்தில் நடித்து வருகிறார். மகிழ் திருமணி இயக்கி வரும் அந்த படத்தின் ஷூட்டிங் அசர்பைஜான் நாட்டில் நடந்து வந்தது. அஜித் நடித்த வாலி படம் தற்போது ரீரிலீஸ் ஆகி இருக்கிறது. அதை அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இருப்பினும் விடாமுயற்சி பட அப்டேட் எதுவுமே வரவில்லையே என அஜித் ரசிகர்களிடம் வருத்தம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்நிலையில் இன்று அஜித் ரசிகர்கள் வைத்த பேனர் ஒன்று வைரல் ஆகி வருகிறது. டைட்டில் அறிவிப்பு வந்து 300 நாட்கள் ஆகிவிட்டது, விடாமுயற்சி அப்டேட் என்னாச்சு என குறிப்பிட்டு பேனர் ஒன்றை வைத்திருக்கின்றனர். அது தற்போது இணையத்தில் வைரல் ஆகி இருக்கிறது. அஜித்தை வைத்து மங்காத்தா படத்தை வெங்கட் பிரபு இயக்கி முடித்ததும் அவரிடம் ரசிகர்கள் கேட்ட அடுத்த கேள்வியே விஜயுடன் எப்போது இணைவீர்கள் என்பது தான். அதற்கு அவரும் விஜய் ஓகே சொன்னால் உடனே படம் பண்ணிடலாம் என கூறி வந்தார். இந்த நிலையில்தான் விஜயின் 68வது படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. படத்திற்கான வேலைகள் தொடங்கப்பட்டு பரபரப்பாக நடந்து வருகிறது. பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, ஜெயராம், கணேஷ், யோகி பாபு, வைபவ், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சவுத்ரி என பலர் நடிக்கிறார்கள். கோட் என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் படத்தை தயாரிக்கிறது. 2023ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி இப்படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டு 2023 அக்டோபர் 2ஆம் தேதி படப்பிடிப்பு தொடங்கியது. சென்னை, தென்னாப்பிரிக்கா, ஹைதராபாத், புதுச்சேரி ஆகிய இடங்களில் படப்பிடிப்பு நடத்தினர். இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்காக தற்போது படக்குழு ரஷ்யா செல்லவிருப்பதாக தகவல் வந்துள்ளது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடிப்பில் உருவான லால் சலாம் திரைப்படம் கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி பல மொழிகளில் வெளியானது. இப்படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நிரோஷா, தங்கதுரை, தன்யா பாலகிருஷ்ணன் என பலரும் நடித்துள்ளனர். மேலும் சிறப்பு தோற்றத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கிறார். இப்படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்து இருக்கிறார். பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான லால் சலாம் படத்திற்கு ரசிகர்கள் சரியான வரவேற்பு கொடுக்கவில்லை. இந்நிலையில் இப்படத்தின் வசூல் விவரம் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படம் இதுவரை உலக அளவில் 32 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது.